ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் நிறையவே பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, செடி பதியம் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எப்படி பதியம் போட்டேன், 2 செடி செம்பருத்தி செடி பதியம் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு. அடுக்கு செம்பருத்தி ஒன்று, இது ஒற்றை செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் மொட்டு வச்சதுனால இப்போது நிறைய மொட்டுக்கள் இருந்துகிட்ருக்குது. ஒற்றை செம்பருத்தி மொட்டு பூத்துக்கிட்டே இருந்தது. இப்போது வளர்கிறாங்க. வளர்ந்து வரட்டும்னு நானும் அப்படியே விட்டுருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதில் ஒரு கீரையும் நிற்கிது. அது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. அரைக்கீரை எதனால தான் இல்லை குப்பனுக்கு வேணிக்கீரையான்னு தெரில. விட்டு வச்சுருக்க விதை எதனாவது வருதா பார்க்கலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம கட் பண்ணதெல்லாம் தூக்கி போடலை. கட் பண்ணி விட்டு அதுலேயும் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து நான் அந்தந்த பாட்டில் அப்படியே சொருவி விட்டேன். பாருங்கள், அதுலேயும் நம்மளுக்கு மொனை தெரியுது, வளருது லைட்டாக. உங்களுக்கு தெரியும், லைட்டாக வந்திருக்குது மொனை. ரெட் கலர் தான் இது. ஒரு பீஸில் மட்டும் வந்திருக்குது. அந்த 2 மொனை அப்படியே துளிர் வர்ற மாதிரி வந்திருக்குது. மற்ற எந்த பாட்டிலையும் வச்சுருந்தது வரல. இதில் நான் ரெட் கலர் மட்டும் வைக்கலைங்க, எல்லா ரோஸ் செடியிலையும் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதை வேஸ்ட் பண்ணலை. நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பெரிய கலையாக போட்டால் நம்மளுக்கு லேட் ஆகும். ஏற்கனவே ஒரு ரோஸ் செடி நான் பதியம் போட்டு வச்சு ரொம்ப நாள் கழித்து அதில் துளிர் வந்தது. எடுத்து பார்த்தா நல்லா வேர் வந்திருந்தது. எடுத்து வச்சு நம்மளுக்கு அது நிறைய பூ கொடுத்தது. அதை வச்சுலாம் நான் நிறையா போட்டிருக்கேன் வீடியோ, போய் பாருங்கள் நம்ம வீடியோவை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு விட்டுருக்குறேன். அப்புறம் இப்போ நம்ம பதியம் போடுறது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது செம்பருத்தி செடியோட கிளைங்க எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி இது போல் இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. எதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எதனாவது 1-2 துளிர் உங்களுக்கு விடணுன்னாலும் விட்டுக்குங்க. ஏன்னா அதில் நான் எடுத்துன்னு வந்ததில் மொட்டெல்லாம் கூட இருந்தது. அந்த மொட்டு இருந்த அந்த கிளையை மட்டும் விட்டுட்டேன். முதல்ல நான் வச்ச ஒத்த செம்பருத்திலையும் அப்படி தான் இருந்தது. நான் அதில் சுத்தமாக நான் கட் பண்ணல. கீழேருந்து மேலே வரைக்குமே இருந்தது துளிர். அப்படியே வச்சு வந்துடுச்சு அது அப்படியே. இது எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது மாதிரி நேராக சொருவாமல் நம்ம கொஞ்சம் சாய்வாக சொருவணும். இந்த தொட்டி எனக்கு பதியம் போடுறதுக்குன்னே நான் விட்டுட்டேன். இந்த தொட்டியில் தாங்க அந்த செம்பருத்தியல் 2மே பதியம் போட்டு எடுத்து வச்சு நம்மளுக்கு இப்போ பூ கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இதில் எல்லா செடியுமே இதிலே பதியம் போட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இட்லி பூச்செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை செடி, இப்போது செம்பருத்தி மறுபடியும் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அரளிப்பூ செடி கூட போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. வெற்றிலை செடி இப்போ தான் எடுத்து வச்சேன். இது போடுறது, இது கிளை போடும்போது கொஞ்சம் முன்னாடி தான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் முன்னாடின்னா அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து போட்டு விட்டேன். போட்டு விட்டது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இது தாங்க அந்த அரளிப்பூ செடி கிளையும் எடுத்து போட்டிருக்கேன். இதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு தொட்டிலையும் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ கட் பண்ணி விட்டதையும் கிளை தூக்கி போடாமல் அப்படியே அதில் சொருவி தான் விட்டு வச்சுருக்கிறேன். இது தாங்க அரளி. இது ஃபஸ்ட்டே போட்டது. இது நல்லாவே துளிர் வந்துடுச்சு. இது 2 கலர் எடுத்தேன். 2 கலரில் ஒன்று வந்திருக்குது. அது எந்த கலர்னு தெரியாதனால பிங்க் கலர் மறுபடியும் நான் எடுத்துகிட்டு போட்டிருக்கிறேன். அதுலேயும் நல்லா ஓரளவு லைட்டாக துளிர் வந்திருக்கு. இது இப்போ தான் போட்டேன். அது முதல்ல போட்டாச்சு. போட்டு நல்லாவே துளிர் வந்துடுச்சு. இதை இப்போது பாட் மாற்ற போகிறேன். இந்த பாட்டில் அதை எடுத்து வைக்க போகிறேன். நம்ம எப்படி வேர் வந்திருக்கு, எப்படி வேர் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். அது நம்ம அப்படியே இழுத்து பிடுங்காமல் பார்த்திங்கன்னா மண்ணோட நம்ம கை வச்சு
இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா கூட உள்ளே விட்டு அதை தூக்கி விட்டு எடுக்கணும். இப்போ வந்து நான் அதை எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வேர் வந்திருக்குதுன்னு. அதை வந்து இப்போது நம்ம இந்த பாட்டில் வைக்கணும். இதே போல் நல்லா வேர் விட்டு வந்து செம்பருத்தி ஒன்று எடுத்து வச்சேங்க. அது வந்து வரலை, காஞ்சிடுச்சு. ஏன்னு தெரியல, என்னாச்சுன்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா குழி எடுத்துக்கலாம். நல்லா குழி எடுத்துகிட்டு வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து நான் அப்படி வைக்காமல் சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் கேனு ஒரு விரல் விட்டு அப்படியே இது பண்ணிட்டு உள்ளே அழுத்தி விட்டேன். அழுத்தி விட்டதுனால வேர் உடஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. அது வச்சதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்துட்டு இருந்தது, வரல, காஞ்சிட்டு அப்படியே. இது வந்து இப்படி நம்ம அழுத்தாமல் லைட்டாக இது பண்ணியே வைக்கணும். இப்போ எனக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து வைக்க முடியல, அதனால் வச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா நேராக அந்த தொட்டியில் வந்து நட்டுட்டு மண் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். பார்த்திங்க சூப்பராக வந்துகிட்ருக்குது. அந்த கிளையும் அவ்வளோ அழகாக துளிர் வந்துருக்குது பாருங்கள். பதியம் போட்டு இது பதியம் போட்டு எப்படியோ ஒரு மாதம் இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து போட்டதும் இது நம்மளுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் துளிர் வந்திருக்குது. அதுக்கே தெரியுது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. அப்புறம் இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்கங்கிறதுக்காக தான் இது பதியம் போட்டிருந்தேன். பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அதில் வந்து வேரே இல்லை. வேர் வந்து டிஸ்டர்ப் ஆனதுனால தான் காஞ்சிருக்குது, உடஞ்சிடுச்சு வேர், அதனால தான் காஞ்சிட்டு. இது மாதிரி இல்லாமல் நல்லா குழி எடுத்து நல்லா எடுக்கும் போதும் வந்து வேர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் கையை நல்லா வெளில விட்டு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மண்ணுன்னா நம்ம வந்து அப்படியே பிடிச்சி வலிக்கும் போது அது உடச்சிக்கிட்டு வந்துடும். அதனால் கையை நல்லா உள்ளே விட்டு மண்ணோடு எடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வரும். பாட்டு எல்லாத்துமே மாற்றி நான் இந்த பக்கம் ஒரு 2-3 பாட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.